இன்னைக்கு மைன்கிராஃப்ட்ல காபிள் வர்ஸ்ன்ற ஒரு போக்கிமான் சீரீஸை தான் விளாண்டுருப்பேன். இந்த எபிசோட்ல நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான போக்கிமானான பீக்கச்சுவே பிடிச்சிருப்பேன். அதுலேயும் முக்கியமான இந்த இடத்தையும் அப்புறம் இந்த ஒரு ஜிம்மையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு ஜென்ரேட் ஆனோன்னு நான் ஒரு போக்கிமானை செலக்ட் பண்ணும். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக ஃப்ராகியை செலக்ட் பண்ணலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு அதை விட ரொம்பவும் பிடிச்ச போக்கிமானான சாரிசாடியை செலக்ட் பண்ணிட்டேன் கடைசியில். அப்புறம் சாரிசாடை செலக்ட் பண்ணோன்னே என் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக போக்கிடெக்ஸு 10 போக்கிபாலு பெரிஸு அப்புறம் நிறைய கைடு டிக்கெட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல் உட்டன் டூல்ஸ்க்கு மாறலான்னு உட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா சேர்மேன்ட்ரு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டான். இப்போ தான் நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் போக்கிமானை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சேர்மேன்ட்ரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்பயும் போல் உட்டன் டூல்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட சாரிசாட் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு, அதாவது சேர்மேண்டர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்டன் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோன் டூல்ஸ் அப்டேட் ஆகலான்னு சொல்லி ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் வேகமாக. ரொம்ப லேக் அடிக்குதுன்ட்டு எல்லா ஷேடர்ஸையுமே ஒட்டுக்கா ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அயன் கிடச்சிச்சு. மைன் பண்ணி அயன் டூல்ஸ் செய்யலான்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே இருந்த போக்கிமான தெரியாதனமாக ஆர் கொடுத்தனால ஃபைட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் நான் என் சேர்மேண்டர் கொடுத்து எம்பர் கொடுத்தா அவன் இப்போ தான் இங்கே டெலிபோர்ட்டே ஆகலாம். சரின்னு சொல்லிட்டு எம்பர் கொடுத்தா பயங்கரமாக அடித்தான். அப்புறம் இந்த ஃபைட் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தெரியாதனமாக ஒரு போக்கிபாலை போட்டேன். அப்புறம் இவன் என்கிட்டயே மாட்டிக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பெரிய போக்கிமான் இருந்துச்சு, லெவல் 30 கிட்ட இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ டேம் பண்ணுறதுக்கு போக்கிபாலும் இல்லை, சரியான அளவில் ரிசோர்ஸஸும் இல்லை. என் ஐனெல்லாம் உருக்க போட்டுட்டு இருக்கும்போது அங்கே எவனும் நடந்து போனான். யாரான்னு பார்த்தா பிளேயரு. எப்படா இங்கே வந்தான்னு பார்த்தா அவன் லோக்கல் என்பிசி போல். சரி சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் அவனும் சண்டைக்கு வந்துட்டான். நான் என் சேர்மேண்டரை இறக்கி விட்டேன். அவனோட பறவையை இறக்கி விட்டுருக்கான். அப்புறம் சண்டையும் ஆரம்பிச்சிச்சு. சண்டை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவனோட பறவை ஒரே அடியில் எனக்கு சீக்கிரமாகவே முடிச்சிருச்சு. அப்புறம் என்னோட இன்னொரு போக்கிமானை இறக்கி விட்டு அவன் பறவையை முடிச்சா. அவன் உடனே சிம்சாரை இறக்கி விட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு வாட்டர் கேனை போட்டால் சிம்சாரை வச்சு ஒரே அடியில் முடிச்சு விட்டான். இவனை என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நைட்டு முழுக்க இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதுதான் ஆப்ரிகான் ட்ரீ. இதை வச்சு எந்த ஒரு போக்கிபாலை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் ப்ரைம் பால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கான ஆப்ரிகாட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த ப்ரைம் பாலை செய்ய இன்னும் நம்மளுக்கு காப்பர் மட்டும்தான் வேணும். அந்த காப்பரையும் குழிக்குள்ளே விழுந்து டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு அதை ஊறுக போட்டு அதை வச்சு இந்த மாதிரி ப்ரைம் பாலையும் செஞ்சுட்டேன். இன்னுமேட்டு ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லான போக்கிமானை கூட நம்மளால் பிடிக்க முடியும். காலையில் எக்ஸ்ப்ளோருக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே ரெட் கலரில் ஒரு ஃபாக்ஸ் இருந்துச்சு, ஃபெனிகன் லெவல் 5. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் பீக்கச்சு இதை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட பறவை போக்கிமானை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டேன். இறக்கி விட்டோன்னே அதுவும் கொஞ்சம் நேரம் சமாளிச்சிச்சு. இருந்தாலும் பீக்கச்சுவோட லெவலுக்கு அது எட்டவே இல்லை. அதுக்கப்புறம் டக்குன்னு என்னோட சேர்மேண்டரை இறக்கி விட்டேன். அந்த சேர்மேண்டரும் கொஞ்சம் அடிச்சிச்சு. அப்புறம் அடுத்த அடியில் அது செத்துரும் தெரிஞ்சு நான் டக்குன்னு கேட்ச் கொடுத்து அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரைம் பால் போடலாமா இல்லை போக்கிபால் போடலாமான்னு யோசித்தேன். சரி போக்கிபாலே போட்டுருவோன்னு சொல்லிட்டு போக்கிபாலை ஒரு கிளிக் கொடுத்தேன். மாட்டிடணும்னு ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக மாட்டிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சேர்மேண்டர் தான். சரி சந்தோஷம் பிக்கச்சு எடுக்கலான்னு பார்த்தா அதோட சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ மியூட்டில் இருக்குது, அதனால் உங்களுக்கு கேட்காது. நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக இதோட சவுண்டை காட்டுறேன். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்த பார்த்தேன். ஆனால் இது வில்லேஜ் இல்லை, ஒரு டென்ட்டு கொட்டாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வில்லேஜஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இங்கே ஒரு லூட்டுமே இருக்காதுன்னு தெரிஞ்சு லூட் அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஒன்றுமே பெருசாக கிடைக்கல. இந்த வீடே ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு டெம்பிளை கண்டுபிடிச்சேன். அதுவும் உட்டால மேடாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போகலான்னு பார்த்தா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. டார்ச்செல்லாம் செஞ்சுட்டு உள்ளே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் உடச்சிட்டு லூட்டாக பார்த்தா எக்கச்சக்கமான லூட்டு, டைமண்டு கோல்டு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இந்த லூட்டெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் தெரியாமையே நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு லூட் அடிச்சிட்டு இருந்தேன். ரைட் சைடில் போய் பார்த்தா ரயில்லாம் இருந்துச்சு. அதில் ஏறி உக்காரலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம், ட்ராப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஏரியெல்லாம் உக்காராமல் உள்ளே போய் பார்த்தா ஃபுல் ட்ராப்பு தான். சத்தியமாக செத்துருப்பேன். அப்புறம் இங்கே இருக்கிற செஸ்ட்டையும் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற பிஸ்டனை உடச்சிட்டு கீழே பார்த்தா நிறைய லூட்டு. ஆனால் இந்த லூட்டு ஒன்று கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்காது. நைட் ஆயிடுச்சு, பெட்டை போட்டு தூங்கிடுவோன்னு சொல்லிட்டு என் எல்லா போக்கிமானையுமே வெளியே இறக்கி விட்டேன். பீக்கச்சு எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு இங்கேயே தூங்கினேன். எல்லாமே என் பெட்டு மேலே ஏறி உக்காந்துக்குச்சு. சரின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் உடச்சிட்டு கீழே போனேன்.
அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு மியாத்தை பார்த்தேன். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருந்தான் தலைவன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிச்சேன். அந்த வில்லேஜுக்குள்ளே டேரெக்டாக போகாமல் சைடில் இருக்கிற பக்கம் சுற்றிட்டு போனது தான் நான் பண்ண தப்பு. அப்படி சுற்றிட்டு போகும்போது ஒரு டெம்பிளை பார்த்தேன். டெசர்ட் டெம்பிள் மாதிரி தான், ஆனால் வுட்டில் மேடாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பிளாங்கெல்லாம் போட்டு உள்ளே போய் கீழே இருக்கிறத சேஃப்டியாக உடைக்கலான்னு சொல்லி உடச்சிட்டு இருந்தேன். நான் தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாத்தையுமே உடச்சி டக்குன்ட்டு இங்கே கீழே இறங்கினேன். சரி ஒன்றுமே ஆகலேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதையும் திருப்பி உடச்சிட்டு கீழே ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லையும் உடச்சிட்டு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் இது நடந்துச்சு. மொத்தமாக வெடித்து செத்துட்டேன். நான் ரீஸ்பான் பாயிண்ட்டும் செட் பண்ணல, நான் அங்கே ஸ்பான் ஆனேன். எப்படா அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த டெட் சிம்மில் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்தோன்னே டெலிபோர்ட் இயர்ன்னு காட்டுச்சு. சரின்னு சொல்லி கொடுத்தா அங்கேயே டெலிபோர்ட் ஆகிட்டேன். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு லூட்லாம் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு லூட்டு கூட இல்லை, எல்லாமே மொத்தமாக காலியாக இருக்குது போல். சரி ஆனதாச்சு போனது போச்சுன்னு வெளியே இருக்கிற ஆப்ரிகார்டில் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி நர்ஸ்ஜாயை பார்த்தாது கொஞ்சம் மனசை ஆறுதல் படுத்திக்கலாம் நர்ஸ்ஜாயை போய் பார்த்தா, இவனெல்லாம் நர்ஸ்ஜாயின்னு யாரா வச்சது? நான் ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணனாலையா இல்லை என்னன்னு தெரில, நர்ஸ்ஜாய் வில்லேஜராக இருக்கான். சந்தோஷம்டா. என் போக்கிமானியாவது ஹீல் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல, எல்லாமே ஃபுல் ஹீலில் இருக்குது. அப்புறம் கீழே போய் லூட்டெல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் புதுசாகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனேன், அந்த வீடும் சூப்பராக இருந்துச்சு. மேலே ஃப்ளோர்லாம் இருந்துச்சு. மேலே போய் பார்க்கலான்னு மேலே போய் பார்த்தா அங்கேயும் ஓரளவுக்கு டீசெண்டான சூப்பரான லூட்டே இருந்துச்சு. அந்த லூட்டையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு வீடு கண்ணில் பட்டுச்சு. அந்த வீடுக்குள்ளேயும் போய் லூட் அடிக்கலான்னு சொல்லி லூட்டை திறந்தா ஓரளவுக்கு சூப்பரான லூட்டே இருந்துச்சு. அந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமான லூட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். என்னோடய பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஒரு வேளை நான் செத்துட்டாலுமே என் பேக்கில் இருக்கிற பொருள் தொலையாது. இதுதான் இதோட கான்செப்டே. இதை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீட்டுக்கு போனேன். இந்த வீடு தான் இருக்கிறதுலையே ஓப்பியான வீடு, எக்கச்சக்கமான பொருள். இந்த ஒரு போக்கிமான் சென்டருக்கு கீழே இருந்த பார்ட்டை உடைக்கும் போது எனக்கு இது ஒன்று கிடச்சிச்சு. இதுதான் போக்கிமான் ஹீலர். ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும்லாம் தெரியல, இனிமேல் பார்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்சான்மெண்ட்லாம் என் பிக்காக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, உட்டன் பிக்காக்ஸ், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ இந்த மாதிரி தான் இப்படி உடைக்கும் போது கிடச்சிச்சு. இந்த வில்லேஜில் வெறும் 2-3 வீடு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டை லூட் அடித்ததுக்கே என் பேக் ஃபுல்லாக நிறைய அளவுக்கான லூட்டு மட்டும் கிடச்சிருக்கு. அந்த லூட்டை இப்போ நீங்களே பாருங்கள். எக்கச்சக்கமான போக்கிபால், ஏன்ஷியன்ட் போக்கிபால், என்னென்னமோ போக்கிபால்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பிராக் இருக்கான். இது ஜிம்மு போல், ஜிம்முனே தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். அப்புறம் ஃபைட்டுக்கும் கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு என் சேர்மேன்ரை போட்டு 2 அடி அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஒரே அடியில் என் சேர்மேன்றையே முடிச்சு விட்டான். சரின்னு சொல்லிட்டு என் 2வது வாட்டர் டைப் போக்கிமான் அடிக்கலாம், வீக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சு அடித்தாலும் டக்குன்னு என் போக்கிமானை முடிச்சு விட்டான். இதெல்லாம் வேலைக்காகாது, பீக்கச்சு இறக்கினா தான் வழி வரும்னு பீக்கச்சு இறக்கினாலும் பீக்கச்சுவோட அடியும் அதுக்கு சரியாக விழுவே மாட்டேங்குது. அது ஒரே அடியில் 1 ஹெச்பிக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு ஃபைட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மையாவது ஃபுல்லாக பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. யாருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, அதுவும் ஒரு வில்லேஜருன்ட்டு. சந்தோஷம்டா. இங்கே இருக்கிற என்ன ரிசோர்ஸ் பேக்குக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாமே இப்படி மோசமாக காட்டுது. அப்புறம் இங்கே இருந்த ஹீலரை வச்சு என் போக்கிமானை ஹீல் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நிறைய வித்தியாசமான போக்கிமான்லாம் பார்த்தேன். ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச போக்கிமான் தான். ஏதாவது புது போக்கிமானாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சேர்மேன்ரை சேர்மில்லியனாக எவால்வ் பண்ணதையும் இந்த டவருக்குள்ளே என்ன இருக்குது அது மட்டும் இல்லை, இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த வானத்துக்கு மேலே இருக்கிற டவரில் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடியே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.